ஹலோ வணக்கம். இது வந்து பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய ஸ்டைலில் பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சும் போட்டுக்கலாம். இதானா பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வதக்கியிருக்கேன். கூட ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை சுண்டக்காய் வாங்கி காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு அதை மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் மோடில் அடிச்சுட்டு அதையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரில் இருந்தது எல்லாத்தையும் ஊற்றி தண்ணி ஊற்றி கடாயில் ஆட் பண்ணியாச்சு. கூடவே ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. பச்சை சுண்டைக்காய் வந்து டக்குன்னு வெந்துடும். ஸோ வந்து ஒரு 2-3 கொதியில் வந்ததுக்கப்புறமா புளியும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்ச நேரம் சுண்டை வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். சுண்டை வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நிறுத்திட வேண்டியதுதான். பச்சை சுண்டைக்காய் அவ்வளோ ஹெல்த்தி, உடம்புக்கு அயன் ரிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கும் இல்லை இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து நல்லா கொதித்து சுண்டை வரணும். நான் வந்து சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ சாதம் ரெடி பண்ணியாச்சு. குழம்பு ஊற்றிட்டு கீரை கூட்டும் பண்ணியிருந்தேன். கீரை கூட்டு சுண்டைக்காய் குழம்பு. இன்றைக்கி சமையல் இதுதான். ஓகே, பாய்.